நெடுந்தூரம் பயணத்தை மேற்கொண்டுட்டு வரக்கூடிய லோகோ பைலட் அதே போல் ட்ரெயின் மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து அவங்களுடைய ஓய்வு நேரத்தை வந்து செலவழிக்கிறாங்க, குறிப்பாக அவங்களுக்கு போதிய அளவில் ஓய்வு கொடுக்கப்படுதா, எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிலாம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத நேரடியாக இப்போ நம்ம பார்க்குறோம். நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து திருவொற்றியூருடைய அந்த லோகோ பைலட் அவங்க ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய கள சூழலை நம்ம நேரடியாக பார்க்கலாம். ஸோ இங்கே எப்படி ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து இங்கே அந்த ட்ரெயின்லாம் ஸ்டாப் பண்ணிட்ட பிறகு இங்கே வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கும் அதே போல் அவங்களுக்கு ப்ளே டைம் எடுத்துக்கிறாங்க. அதே போல் நிறைய மசாஜஸ் அந்த ஏற்பாடுலாம் செய்யப்பட்டிருக்கு. நேரடியாக பேசலாம். அக்கா வணக்கம். ஸோ ட்ரிப்லாம் முடிச்சிட்டிங்களா? எங்கேருந்து எங்கே போயிட்டு வந்திருக்கீங்க? ஜோலார்பேட்டிலேருந்து டிவிடி திருவொட்டியூர் வந்திருக்கேன். ஓகே. வேறு எங்கெங்கெல்லாம் ரூட் உங்களுக்கு? திருவொட்டியூர்லேருந்து ஈரோடு போவேன், திருவொட்டியூர்லேருந்து ரேணிகுண்டா, திருவொட்டியூர் டு பெங்களூரு, ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த டைமிங் வந்து உங்களுக்கு எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? குறிப்பாக வந்து இந்த ரெஸ்ட் ஹவர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் உங்களுக்கு? குறிப்பாக வந்து மற்றவங்களுக்கு வந்து டெய்லி நம்ம டியூட்டி முடிச்சுட்டு ஈவினிங் 5 மணிக்கு கிளம்பிடுவோம், அந்த மாதிரி ரொட்டீனாக இருக்கும். ஸோ ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு, குறிப்பாக இந்த ரயில் மேனேஜர்ஸ் இவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் டியூட்டி? எங்களுக்கு அவுட் ஸ்டேஷன் வந்துட்டா 8 hours கம்பல்சரி, 8 hours. அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் ஆர்டர் கொடுப்பாங்க. இல்லாம ரெஸ்ட்ல இருப்போம். அவுட் ஸ்டேஷன் போயிட்டாக்கா 8 hours, ஹோம் ஸ்டேஷன் போயிட்டா 16 hours. வீக்லி 1 டைம். ஸோ இப்போ இங்கே என்னென்னலாம் ஏற்பாடுகள் செஞ்சுருப்பாங்க? இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா ஒரு அழகாக வந்து வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், சாப்பிட்டு தூங்கலாம். ஸோ உங்களுக்கு ரயில்வே ஆஃபீஸஸில் என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க? ரெஸ்ட் ரூம் வந்துட்டு தனியாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இருக்கு. சோபாலாம் போட்டிருக்காங்க, ஏசி போட்டிருக்காங்க, ஃபேன் இருக்கு, அப்புறம் பாடி மசாஜ் பண்றது இருக்கு, கேரம் போர்டு. அப்படியே வாங்க பாத்துடலாம் என்ன நல்லா இருக்கு. சோ கேரம் விளையாடுவீங்க ரொட்டீனா? கேரம் விளையாடுவோம். ஓகே. கேரம் விளையாடி இருக்காங்க. ஓகே. போது ஃப்ரீயா இருக்கும்போது வந்து விளையாடுவாங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. அப்புறம் பாடி மசாஜ் அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம மால்ஸ் இந்த மாதிரியான இடத்துல தான் இந்த பாடி மசாஜஸ்லாம் பார்ப்போம். அதே போல் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம். ஆனால் ரயில்வே ஸ்டாப்ஸ் குறிப்பாக வந்து லோகோ பைலட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்து அவங்க போயிட்டு ட்ராவல் பண்ணுறதுனால அவங்களுக்கு கடுமையாக அலுப்பு இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேசஞ்சர்ஸ் மேலே வந்து ஒரு ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த சோர்வு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான நேரத்தில் இது வந்து பயன்படுத்திட்டு ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. ஸோ சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து இப்போது ட்ராவல் டைமில் எப்படிலாம் டயர்டாக இருக்கும்? இப்போ இந்த மசாஜஸ்லாம் எவ்வளோ தேவைப்படும் உங்களுக்கு? ரொம்ப தேவை சார். வெளியில் ஒர்க் பண்ணது வந்து நின்றுனே தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு ஒரு இதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதில் லெக் பெயின் நிறையா இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே போகிற இடம் மெட்ராஸ் எல்லா இடத்துலையுமே ரன்னிங் ரூமில் இந்த மாதிரி ஃபுட் மசாஜ் தனியாக வச்சுருக்காங்க. இது மாதிரி ஆதியம் தனியாக இருக்குது. இது பாடி மசாஜ் வந்தால் கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் அது நல்லா ரெஸ்ட் எடுத்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தூங்கி நல்லா இருக்கு. ஓகே. ஸோ இப்போது எல்லாருமே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டாஃப் மேலே வர்றாங்க அப்படின்னாலும் அவங்க அந்த ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் வேற என்னென்னலாம் இருக்குங்கக்கா? நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு இருக்கு. எல்லா லாங்குவேஜும் இருக்கு. தமிழ்லயும் இல்ல, எல்லா லாங்குவேஜும் இருக்கு. எல்லா லாங்குவேஜும் வச்சிருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு இல்லை, எல்லா லாங்குவேஜ் பேப்பரும் வச்சிருக்காங்க. அது ஃபுட் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா எல்லாம் பேசுறாங்க. ஸோ தொடர்ச்சியாக வந்து இப்போ நம்ம இது வந்து அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட்கான ஒரு பிளேஸாக இருக்குது. இதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டார்க் ரூம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அவங்களுக்கு வந்து தூங்குறதுக்கான அந்த இடம் வந்து நம்ம போகிறோம். கொஞ்சம் சைலண்ட்டு தான் போகணும். ஏன்னா வந்து இப்போது லாங் ட்ராவல் முடிச்சுட்டு வர்றவங்க ஒரு 8 hours வந்து கம்பல்சரியாக வந்து அந்த ரெஸ்ட்டில் இருக்கணும். பக்கத்துலேயே அவங்களுடைய ஓய்வு அறை ஆண்களுக்கு தனியாக இருக்குது, பெண்களுக்கு தனியாக இருக்குது. இப்போ நம்ம போகிறது வந்து ஆண்களுக்கான அந்த அறை. ஸோ இங்கே உள்ளே வரும்போது சைலண்டாக தான் இருக்கணும். ஏன்னா ட்ராவல் பண்ணிட்டு வர்றவங்க இங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. நம்ம கேமராமேன் லைட் இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து ஒரு
8 ரூம் இருக்குது. இந்த சைடு 4, இந்த சைடு 4 ரூம் இருக்குது. உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து ஒருத்தருக்கும் தனித்தனி பெட் இருக்கும், லாக்கர் இருக்கும். ஸோ அவங்களுடைய திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த லைட்டெல்லாம் ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா டாப் ஆங்கிளில் வச்சா அது எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றதுனால அவங்களுக்கான லைட் வந்து அவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து டைனிங் ஹாலும் செப்பரேட்டாக இருக்குது. அவங்க ஃபுட்டை வந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுடைய டைமிங்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவாங்க. ஸோ 3 ஷிஃப்ட் வந்து அவங்களுக்கு வந்து இப்போது ஒரு 8 ஹவர்ஸ் ஒரு ஓய்வு டைம் இருக்குது. அதே போல் 16 ஹவர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீக்லி வந்து 30 ஹவர்ஸ். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்ட் டைம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த வகையில் பைலட்ஸ், குறிப்பாக லோக்கோ பைலட்ஸ், அதே போல் வந்து ட்ரெயின் மேனேஜர்ஸ், இந்த மாதிரியான டியூட்டிஸ் வந்து செய்யக்கூடியவங்களுக்கு வந்து குறிப்பாக பயணிகள் ரயில் பயணிகளுடைய அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக பார்க்குறோம். அந்த வகையில் அவங்களுடைய அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடிய நிலையில் தெற்கு ரயில்வே, அது மட்டும் இல்லாமல் இந்திய ரயில்வேயின் சார்பில் இது மாதிரியான ஏற்பாடுகள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.